கலகலகலவன சிரி கண்ணில் நீர் வர சிரி. இப்போ கூட இந்த பாகுபலி 2 இருக்கு பார்த்தீங்களா, உண்மையிலே நம்மளை பார்க்க வச்சு விட்டாங்க. பாகத்து நடுவில் அத்து விட்டு ஏன் கொண்டா கட்டப்பா ஏன் கொண்டா பாகுபலி ஏன் கொண்டா இப்படியே நம்மளை அலற வச்சு அந்த நேரத்தில் ஒரு ஜோக் போட்டுட்டாங்க. 2வது பாகம் வரல. அந்த பாகம் வந்த நேரம் ஒரு ஆள் போய் ஒரு ஹெட்லருக்கு மேனேஜர் லீவ் கேட்டாராம். மேனேஜர் தென்னாவட்டா சொல்லியிருக்காரு, லீவெல்லாம் தர முடியாது. அப்படி நான் தரதா இருந்தால் என்ன செய்யணும் தெரியுமா, பாகுபலியில் கட்டப்பா பாகுபலியை ஏன் கொண்டான் சொன்னேன்னா லீவு ஒன்று. இந்த கிளார்க்கு சொன்னாராம், இதே மாதிரி லீவு கேட்டிருப்பேன் கட்டப்பா, பாகுபலி கொடுத்துருக்க மாட்டான், சொருகிட்டான், லீவு போயிட்டு வா 1 மாதம் கழிச்சு கூட வாங்க. நண்பன் யாருன்னு கேட்டாங்க. திருவள்ளுவர் சொன்னார், இந்த நீ எல்லாரையும் நண்பன் சொல்லாத, நண்பேண்டா அப்படிலாம் பேசிட்டு தெரியாத. உனக்கு கஷ்டம் வர்றப்ப உன் நண்பன் எவ்வளவு தூரத்தில் இருக்கான்னு பார்த்துக்கோ, அதை வச்சு அவனை நீ நண்பனாக தேர்ந்தெடு. ஃபோன் பண்ணி அவசரமாக 50,000 ரூபா கட்டணும், இப்போ வீடு ஜப்திங்கிறாங்க, நேற்றே கேட்டுக்கப்படாதா சில பேர். இந்த போன வாரம் பேசிகிட்டு இருந்தேல, இன்னைக்கு தாயா இது வந்திருக்கு, போன வாரம் கேட்டுருந்தா கொடுத்துருப்பேன்ல. இந்த கொடுக்காதவன் என்ன வேணாலும் சொல்லுவேன். பார்த்துருக்கல, இந்த இறந்த வீட்டில் சில பேர் உட்காந்து பேசிகிட்டு இருப்பான்ல, காலையில் பார்த்தேன் இப்போ தாங்க செத்தாரு, நேற்று பார்த்தேன் இப்போ தான் செத்தா இருக்கிறேன், அப்புறம் நேற்று பார்த்தேன், என்னங்க போன மாதம் பார்த்தேன். பேசாமல் உட்காரு, பேசாமல் உனக்கு பதில் சொல்லி எனக்கு கொஞ்சம் ஓம் போட்டிருக்கு. இப்போ நண்பர்களை சொல்கிறாரு, நமக்கு ஏதாவது கஷ்டம்னு வந்தால் அப்போ அவன் என்ன செய்கிறான்னு நீ பாரு. இப்படி நம்ம 4 பேர்த்த கேட்டுக்கிட்டு இருக்க நேரத்தில் ஒரு ஃபோன் வருங்க, என்னடா என்ன பண்ணுற, ஒரு நண்பன் கேட்பான். ஒன்றும் இல்லை, இப்போ காலையிலேருந்து பணத்துக்கு அலையிறேன், ஒருத்தரும் தரல, ஒன்றாலே வேணாம், நான் போய் கட்டிட்டேன், என்ன பேசாமரு, நான் கேள்விப்பட்டேன் நீ கேட்டுக்கிட்டு இருக்கேன்னு, நானே போய் கட்டிட்டேன், எவனும் வந்து உன்கிட்ட கேட்க மாட்டான், படுறா பேசாம ஐயி போனேன். இவன் யாருங்க? கண்ணீர் வந்தால் துடைப்பது உறவு என்று சொன்னால் கண்ணீரே வராமல் தடுப்பது தாங்க நட்பு, அதான் முக்கியம். ஒரு கணவன் கேட்டானா, ஒரு மனைவி கணவன் பேப்பர் படிச்சுட்டு இருக்காரு, போன உடனே கேட்டாலாம், எங்க காஞ்சிபுரம், தர்மாவரம், ஆரணி, பனாரஸு, சின்னாலப்பட்டு இந்த ஊரெல்லாம் நினச்ச உடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? யாரை புருஷனை கேட்குறா. காஞ்சிபுரம், தர்மாவரம், ஆரணி, பனாரஸு, சின்னாலப்பட்டு இந்த ஊரெல்லாம் நினச்ச உடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? அவன் சொன்னான், இதெல்லாம் நினச்ச உடனே பழனி, திருப்பதி, திருச்செந்தூர், ஸ்ரீரங்கம். அந்த அம்மா கேட்டதெல்லாம் பட்டு, இவன் சொன்னதெல்லாம் மொட்டை. உனக்கு பட்டு, எனக்கு மொட்டை. சில பேர் கொஸ்டின் பேப்பர் வாங்கினோடனே கண்டுபிடிப்பான் தெரியுமா, ஃபெயிலு பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவாங்க. அதில் போய் ரீவேலியூஷனுக்கு பணம் கட்டுவாங்க, அதில் அது ரொம்ப கொடுமை. அவன் மனச்சாட்சிப்படி அவனுக்கு ஃபெயில்னு தெரியும். அவங்க அப்பாட்ட வேணா சொல்லுவேன், வேணா ரீவேல்யூஷன் படம் கட்டுவோமா, என்னத்தை சொல்கிறது? எந்த நம்பிக்கையில் அவன் எப்படி சொல்கிறான்? என் நண்பர் ஒரு தடவை சொன்னார், இந்த பேப்பர் திருத்துறப்ப சென்ட்ரல் வேல்யூவேஷன் வைப்போம், மொத்தமாக உட்காந்து பேப்பர் திருத்துறது, சில நேரங்களில் குழப்படி ஆயிரும். இது உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரில. அவர் சொன்னார், எல்லோரும் பேப்பர் திருத்திக்கிட்டு இருந்திருக்காங்க, இந்த பக்கம் ஃபிசிக்ஸு, அங்கிட்டு கெமிஸ்ட்ரி, அங்கிட்டு இங்கிலீஷு, இங்கிட்டு தெலுங்கு, இங்கிட்டு தமிழ், அங்கிட்டு ஹிந்தி. அதில் ஒரு தமிழ் வாத்தியாருக்கு தெலுங்கு பேப்பரை கொடுத்துட்டு போயிட்டாங்க. அவர் வாட்டுக்கு திருத்திக்கிட்டு இருக்கார். அது நடுவில் சொல்கிறார், எழுத்தா எழுதுறாங்க, இப்படி எழுதுனா எவன் பாஸ் பண்ணுவான் சொல்லிக்கிட்டே திருத்துறாரு. அதுக்குள்ளே அந்த சூப்பர் தலைதறிக்க ஒடியாராரு, தெலுங்கு பேப்பரை காணும் ஒடியாராரு. வந்தால் நம்மால் திருத்திக்கிட்டு இருக்காரு. சார் தெலுங்கு சார், நான் நினச்சேன் சார், அதுக்குள்ளே 30 பேர் போயிடுச்சு. இந்தாங்க அவர் கொண்டு போய் தெலுங்கு வாத்தியார்ட்ட கொடுத்துருக்காரு. அவர் வாங்கி பார்த்துட்டு சரியாகத்தான் திருத்திருக்காரு அப்படின்னா அவர் சொல்லியிருக்காரு. பார்த்தீங்களா, சரி இருக்கட்டும். காற்று வர்ற நேரம் பார்த்து கப்பலையை பாய்மரத்தை கட்டிக்கிட்டு உலகம் பூரா போனான்.
உலகத்திலேயே மிகப்பெரிய கடற்படை வைத்திருந்தவன் யார் தெரியுங்களா? ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும். எங்க ஒரு கடலுக்குள்ளே போகிற கப்பலில் படை வச்சிருக்கிறான்னா அவனை எவ்வளோ பேர்த்துக்கு சோறாக்கணும், எவ்வளோ பேர்த்துக்கு தண்ணி வேணும், எவ்வளோ பேருக்கு ஆயுதம் இருக்கணும், அவனுக்கு உடம்பு முடியாமல் போச்சுன்னா வைத்தியர் எவ்வளோ பேர் இருக்கணும். இவ்வளவு வைத்து கொண்டு நாடுகள் மீது படையெடுத்து போனான் தமிழன் 10ஆம் நூற்றாண்டில் 11ஆம் நூற்றாண்டுன்னு சொன்னால் அவன் பேர் வைக்க மாட்டேங்கிறாங்க. அதான் பெரிய ஆச்சரியம். நமக்கு பெரிய கொடுமை என்ன தெரியுங்களா? வடநாட்டு பேர்கள்லாம் எடுத்து நம்ம வச்சுக்கிறோம். எங்கே நீங்கள் வடநாட்டில் போய் சொல்லுங்கப்பா, அப்போ எங்கேயாவது ஒரு பாரதி பேர் வச்சுருக்காங்களா? ஒரு வஉசியினுடைய பேர் இருக்கா? கிடையாது. நமக்கு என்ன பெருமை தெரியுமா? வளர்த்தா கூட உள்நாட்டு நாய் வளர்க்கப்படாது. நம்ம ஒரு வீட்டில் பார்த்தேன், உருண்டையாக ஒரு நாய். கடிக்குமான்னு கேட்டேன், கடிக்காதுன்ட்டாங்க. குலைக்குமான்னு கேட்டேன், குலைக்காதுன்ட்டாங்க. அந்த நாய் வச்சுருக்கான். அது மெத்தையில் படுத்து தூங்குது. அவன் சேர் போட்டு வெளியே உட்காந்துருந்தான் அந்த ஆள். நீங்கள் இங்கே உட்காந்துருக்கீங்க, நாய் உள்ளே படுத்துருங்க கேட்டேன். 3 லட்ச ரூபா ஓட்டு வாங்கின நாயான். எந்த திருட்டு நாயா தூக்கிட்டு போயிடுவாங்கன்னு சொல்லி நான் நாயக்காவை காத்துக்கிட்டு இருக்கேன். விளங்குமா நாடு? ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். ஒரு சின்ன குழந்தை உட்காந்துருந்தேன். அவங்க அப்பா என்னை ஒன்று கூப்பிட்டு போய் அந்த பிள்ளைகிட்ட அறிமுகப்படுத்துகிறார். சார் யார் தெரியுதா? பேராசிரியர். தெரியாது. அந்த பிள்ளை பட்டிமன்றத்தில் வருவார், பார்க்கல, சினிமாவில் நடிச்சிருக்காரு, தெரியாது. நான் அப்புறம் அவர்கிட்ட கேட்டேன், இப்போ இந்த பிள்ளை எனக்கு எம்பி சீட்டா வாங்கி தர போது எதுக்கு போட்டுருந்தா பாடுபடுத்துறீங்க? அவர் ஒன்றே என்கிட்ட கேட்குறாரு, இங்கே கார்ட்டூனில் வருவீங்களா அப்படின்னு கேட்டார் என்னைய. நான் ஏன் கார்ட்டூனில் வர்றேன்? நான் சோட்டா பீமா இல்லை சிங்சாங்கா இல்லை வருத்தப்படாத கரடிகள் சங்க தலைவடா? தெரியுதா? இதெல்லாம் நான் பார்க்குறேன். அவர் சொல்கிறாரு, நீங்கள் இதிலெல்லாம் நடிச்சிருந்தீங்கன்னா என் பிள்ளைக்கு தெரியும். உன் பிள்ளைக்கு தெரியறதுக்காக நான் இதெல்லாம் நடிக்க முடியுமா? தானம் என்பது என்னன்னா உழைப்பின் மிகுதியால் வருகிற பொருள். ஏங்க நான் சம்பாதிக்கிறது 5000 ரூபா, அதில் எங்கே தானம் செய்ய முடியும்? அப்படி இல்லை. ஒரு ஓவர் டைம் பார்த்தேன்னா அந்த ஓவர் டயத்தில் எனக்கு கொஞ்சம் பணம் வந்துச்சுன்னு வச்சுக்கேன், அதை எடுத்து கொடுக்கணும். தக்காருக்கு கொடுக்குறப்ப யாருக்கு கொடுக்கக்கூடாது? அம்மையா சாமின்னு வாங்கிட்டு போய் கஞ்சாடிக்கிறவனுக்கு கொடுக்கக்கூடாது. சில பேர் வாங்கிட்டு நமக்கு மேலே டிக்கெட்டில் உட்காந்துருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? நம்ம 80 ரூபாயில் இருப்போம், அவன் 120 இருப்பான். அவனுக்கு கொடுக்கக்கூடாது. தக்கா இருக்கிறப்ப சந்தோஷமாக கொடுக்கணும். சில பேர் டொனேஷன் கொடுத்துட்டு இந்த வந்தவனை போட்டு படுத்துவாங்க. என் வீடு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சு? யார் உங்களுக்கு நம்பர் கொடுத்தா? இனிமேல் இந்த மாதிரி வராதிங்க, தயவு செஞ்சு சொன்னால் கேளுங்க. இப்போ என்ன இதுக்கு என்ன அவசியம்? இது கொடுக்காட்டி என்னத்தை சொல்கிறது? ஒரு அம்மா சோறு ஓடிச்சு, அம்மா சாம்பார்ன்னு இருக்கான், ஊற்றுருக்கு, பெசஞ்சு தின்னுட்டு மனுஷன் பானா. அந்த அம்மாவுக்கு தாங்க முடியாத கோவம். பக்கத்தில் புருஷனை காமிச்சு சொல்லிச்சு, இந்தா 30 வருஷமாக திங்கிறாரு, ஒரு நாள் வாயை திறந்து சொன்னதில்லை. நேற்று வந்த பையன் வயிறியா அப்படின்னு சொன்னால் அவர் தாம்மா சொல்ல சொன்னார் அப்படின்னு இருக்கான். இந்த ஆள் வச்சு அடிப்பாங்கல்ல, அது மாதிரி தன்னால் சொல்ல முடியாத மனக்குமுறையில் சொல்கிறது. முதல்ல பிஆர் பந்துல் அவர்கள் எம்ஜிஆர் அவர்களை வச்சு ஒரு படம் பண்ணுறார். அது வரைக்கும் பூரா சிவாஜி வச்சு தான் பண்ணுவார். கப்பலோட்டிய தமிழன், கர்ணன், பலைபாண்டியா இதெல்லாம் அவர் வச்சு தான் பண்ணுவார். எம்ஜிஆரை வச்சு படம் பண்ணுறார். ஆர்கே சண்முகம்னு இப்போ சமீபத்தில் தான் அவர் மறைஞ்சிட்டார், கதவசனகர்த்தா. அவர்கிட்ட கூப்பிட்டு எம்ஜிஆரை வச்சு படம் பண்ணுறோம், நம்ம போய் அவர்கிட்ட பேசுவோம், நீங்கள் வாங்க கதை சொல்லுங்கள். உடனே கதை கேட்டார் எம்ஜிஆர். என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு கதாசிரியரே கேட்டார். உடனே அவர் சொன்னாராம், ஆர்கே சண்முகம், 1000ல் ஒருவன் அப்படின்னாராம். எம்ஜிஆருக்கு சந்தோஷம் தாங்க முடியலைங்க. அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டு பைக்குள்ளே சடார்னு உள்ளே கை விட்டு 1001 ரூபாய் எடுத்து கொடுத்தாராமுங்க. ஆர்கே சண்முகம் தேம்பி தேம்பி அழுதுட்டாராமுங்க. என்னன்னு கேட்டுக்கார் எம்ஜிஆர். சொன்னது தான் சொன்னேன், 1,00,000ல் ஒருவன் சொல்லியிருக்கப்படாதான்னு. பாருங்க, அப்போ கூட யோசனை என்ன இப்படி வருதுன்னு. அவர் கொடுத்தாருங்கிறத காட்டலாம், அதை வாங்குற போது மனுஷனுக்கு இருக்கிற சந்தோஷம் அப்படி தான். அதை அப்படி இருக்கட்டுங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், எங்கள் ஊர் சோழவந்தான், மதுரைக்கு நான் படிக்க வருவேன். ரயிலில் வந்தது உண்டு, பஸ்ஸில் போகிறது உண்டு. இந்த பஸ்ஸில் போகிறப்போ வர்றப்ப அந்த ஜன்னலோரத்து இருக்கையும் கையில் ஒரு புஸ்தகம் இருந்தால் அதை காட்டில் சந்தோஷம் என்ன வரும்? அது மாதிரி ஒரு மகிழ்ச்சி எங்கே இருக்குது?
இத்தனைக்கும் பஸ்ஸுக்குள்ளே சண்டை கொன்று எறிவாங்க. அப்படியே கண்டக்டர் சொல்கிறார், சில்லறை இல்லாதவன் மரியாதை இறங்கு. ஒருத்தன் கண்டக்டர்கிட்ட கேட்டான், ஓங்கிட்ட இருக்கா? இல்லை. அப்போ நீ இறங்கு. எல்லோரும் நான் இறங்க சொன்னால் வா, பேசிக்கிட்டே போவோம். இன்னும் சில பேர் பஸ்ஸில் ஏறினோடனே செல்லமாக நம்ம தோளில் படுத்துவோம். பார்த்துருக்கீங்களா? ஏறினோடனே படுத்துருவான். அசஞ்சம்னா கூட வைவாங்க. ஒரு இடத்துல உட்காரியா அப்படிங்கண்ணா ஒருத்தன். நான் கோயம்புத்தூர் போகிறதுக்கு ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டில் ஏறிட்டேன். என் கூட ஏறின ஒருத்தன் என்கிட்ட கேட்டான், நீங்கள் கோயம்புத்தூரா? ஆமாம். பழனி வந்தால் எழுப்பி விடுங்கன்னு என் தோளில் படுத்துட்டாங்க. நான் 3.5 மணி நேரம் முழிச்சிருந்து பழனி வருவோம். அவனை எழுப்பி ஐயா பள்ளி, ஐயா பள்ளி நான் கத்தி வந்துருச்சான்னு எந்திரிச்சு சாமியை கும்பிட்டு படுத்துக்கிட்டான். அவன் சாமி கும்பிட்றதுக்காக என்னைய நேர்ந்து விட்டு இருந்திருக்கான். இப்போ நான் முழிச்சிருந்த அவனை இறக்கி உள்ளேன்னு வைங்க, என்னை உண்டுலேன்னு பண்ணிருப்பான். பள்ளிக்கூடத்துலலாம் பேச போனேன்னு வைங்களேன். அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த பிள்ளைய எப்படி சில விஷயங்கள் சொன்னாலும் கேட்காதுங்க, ஒரு போட்டி வச்சு விட்டுருவேன். ஒரு ஊர்லெல்லாம் மண்ணில் உட்காந்துருக்கான், ஒருத்தன் பேசிக்கிட்டு இருக்கேன் நான். அவன் அப்படியே குழியை தோண்டி தென்னங்கட்டு வைக்கிற அளவுக்கு தோண்டிவிட்டான். யாரு மேலே கோபம்னு தெரியல அவனுக்கு, தோண்டிக்கிட்டே இருக்கான் அவன் பாட்டுக்க. அப்போ அவனுடைய கவனத்தை ஈர்க்கிறதுக்கு நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? இங்கே வா, நான் உனக்கு ஒரு போட்டி வைக்கிறேன், இந்த போட்டியில் கலந்துக்கோ அப்படிமே. அது மாதிரி இப்போ நான் ஒரு போட்டி வைக்கிறேன், ஜெயிச்சா நீங்கள் பரிசு கொடுங்க. ஐயா ஒன்றும் பெருசு இல்லை, புத்தகம் தானே கொடுப்பீங்கள, வாங்கிக்கலாம். வள்ளலார் என்ன செய்கிறாருன்னா, சில சொற்களை திரும்ப 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 போட்டு மனசில் பதிய வைப்பார். இப்போ உதாரணமாக சொல்கிறதா இருந்தால், கால் வண்ணம் அங்கு கண்டேன், கை வண்ணம் இங்கு கண்டேன், கம்பராமாயணம். அது என்னது? இது அடிக்கடி சொல்கிறோமே, என்னன்னு தெரியுதுங்களா? ராமபிரான் நடந்து வர்ற போது கால் தூள்பட்டு அந்த துகள் பட்டு பாறை பெண்ணாக மாறிட்டான். அப்படியே வியப்போடு பார்த்துட்டு இருக்காரு. யார் கூட வந்த விஸ்வாமித்திரர். எத்தனையோ தவிர அவர் தாண்டிட்டு போயிருக்காரு, மிதிச்சுட்டு போயிருக்காரு, ஒன்றும் ஆகலை. அவர் வர்ற வரைக்கும் காத்திருக்குது. கைவண்ணம் இங்கு கண்டேன், அந்த வில்ல முறிக்கிற காலத்தில் அதை பார்த்தேங்கிறார். வண்ணம்ங்கிற சொல்லு. அதே மாதிரி பால் வண்ணம் பருவம் கண்டேன்னு கண்ணாசன் அவர்கள் எழுதியிருப்பார் திருடாதையில். இன்னும் அழகாக சொல்கிறதா இருந்தால், ஒரே சொல் திரும்ப வர்ற மாதிரியான பாட்டு நிறையா இருக்குது. பார்த்தேன், சிரித்தேன், பக்கம் வர துடித்தேன், அந்த மலைத்தேன் இவளென்ன மலைத்தேன். இதெல்லாம் அந்த சொற்களை எண்ணிக்கிட்டே வரணும், எத்தனை தடவை வருதுன்னு எண்ணிக்கிட்டே வரணும். வள்ளலார் இது மாதிரி செய்வார். எப்படின்னா, இப்போ முதனா பள்ளிக்கூடம் போயிருந்திருக்காரு. ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம், மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் அப்படின்னோடனே, என்ன வந்த அன்னைக்கே வேண்டாம் வேண்டாம்னு சொல்கிறாங்க அப்படின்ட்டு நேராக வீட்டுக்கு போய் முருகப்பெருமானுடைய படத்தை வச்சு, எனக்கு வாத்தியார் வேறு ஆள் வேணாம், நீ தான் வாத்தியார் சொல்லிக் கொடு அப்படிங்கிற மாதிரி அவரை வச்சுக்கிட்டு அந்த பாட்டை பாட ஆரம்பித்து பேசினார்னு சொல்லுவாங்க. அதில் அவர் ஒரு பாட்டில் எனக்கு என்னென்ன வேண்டும்னு கேட்குறாருங்க. வேண்டாம்னு சொல்லி கொடுத்தாங்க, வேண்டும்னு கேட்குறாரு. இப்போ நான் அந்த பாட்டை சொல்ல போகிறேன். நீங்கள் எல்லோரும் சேர்ந்து என்ன செய்யணும் தெரியுங்களா? என் கூட சேர்ந்து பாடுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். இந்த சில பேர் மோட்டிவேஷன் கிளாஸ்ன்னு போட்டு படுத்துறாங்க. எல்லோரும் எந்திரிச்சு ஒரு தடவை கைதட்டிட்டு உட்காருங்க, நல்ல வேலை நினைச்சு அப்படியே ஒரு பல்ட்டி அடிங்க 3 பேர் அப்படின்னு சொல்லாமல், இது எல்லாம் மோட்டிவேஷனாக அதுக்கு பேர். மூச்சு எழுத்தபடி முன்னாடி இருக்க முதுவை தட்டுங்குது. ஒரு பிள்ளை வந்து வரிசையில் உட்காந்துருக்கு ஒருத்தர், யாரை தட்டுறதுன்னு தெரியாமல் அப்படியே கையை தூக்கிட்டு நின்றுட்டே இருக்காரு. நான் ஒன்றும் சொல்லலை உங்களுக்கு. இந்த வேண்டும்னு அவர் சொன்னார்ல, அந்த வேண்டும்ங்கிற பாட்டை நான் சொல்கிறேன். நீங்கள் எண்ணி மாத்திரம் பாருங்கள், செல்லில் எண்ணக்கூடாது, அப்படி நம்பர் போட்டுக்கிட்டு வரக்கூடாது. ஏன்னா இப்போ எது கேட்டாலும் அதை தான் செய்கிறோம். நம்ம எண்ணி பார்க்குறீங்களா? ஒருத்தராவது ஆட்டுன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. வீட்டுக்கு போனாலும் போவோமே தவிர அந்த வேலை வச்சுக்கிறாங்கிறீங்களா? நான் பார்த்துருக்கேங்க வகுப்பில், எந்திரின்னா போதும் நெஞ்சு வலி வந்துடும் சில பேருக்கு. அப்படியே நாளில் சார் அப்படி எடுத்த உடனே சும்மா எண்ணி பாருங்க, நிற்கிறவங்கள என்னலாம் ஒன்றும் தப்பு இல்லை. சரி, வேண்டும் என்னவுமா? ரெடியா? ஒருமையுடன் திருமலரில் நிற்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும்,
பெருமை பெரும் நினைந்த புகழ் பேச வேண்டும், பொய்மை பேசாதிருக்க வேண்டும், பெருநெற் பிடி தொழுக வேண்டும், மதபானபை பிடியாதிருக்க வேண்டும், மறுவு பின்னாசை மறக்க வேண்டும், உன்னை மறவாதிருக்க வேண்டும், மதி வேண்டும், நின்கர் நிதி வேண்டும், நோயற்ற வாழ்வு நான் வேள வேண்டும், தர்மமிகு சென்னையில் கந்தகோடத்தில் உள்ள தலமோங்குகின்ற வேளை தன்முக தெய்வமணி உன்முக செய்வமணி சண்முக தெய்வமணியே. எத்தனை வேண்டும்? இங்கிட்டு 13 18 என்ன ஒரு பாக்ஸில் வந்து 12, ஒரு பாக்ஸில் 8 கேட்குமா? இப்போ நான் என்ன செய்யறது? 3ஐயும் கூட்டி 3 வைக்கிறதா? சரி, நான் என்ன சொல்கிறேன், இந்த பாட்டு வேண்டாம், விடுங்க. வேறு பாட்டு நான் சொல்கிறேன். இப்போ தயாராக இருக்கணும். நான் சும்மா விடிய வரைக்கும் இந்த பாட்டு தான் சொல்லிட்டு இருக்க மாட்டேன். இப்போ இந்த பாட்டு என்றீங்களா? வேண்டும் வேண்டாம், உண்டு என்றீங்களா? உண்டு. பாட்டை வேகமாக தான் சொல்லுவேன், எனக்கு மறந்துவோம்ல, வேகமாக தான் சொல்லுவேன். என் வேகத்துக்கு நீங்கள் எண்ணணும். இப்போ குரல் வேகத்துக்கு விரல் வரணும், ஞாபகம் வச்சுக்கருங்க. அதுதான் மிருதங்கம். குரல் வேகத்துக்கு விரல் வரணும், விரல் வேகத்துக்கு கால் வரணும், அது பரதம். இது சாதாரணம் கிடையாது. நம்ம சும்மா உட்காந்துட்டு பாப்கார்ன் தின்னுட்டு பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. எப்படி ஆடுறாங்க, எப்படி பேசுகிறாங்கன்னு பார்க்கணும். உண்டுங்கிற விஷயத்தை சொல்கிறேன் நான். இப்போ என்ன போகிறேன், சாதாரணமாக எப்படி உண்டுன்னு அதை நான் சொல்ல போகிறேன்னா, வைணவ இலக்கியத்தில் ஒரு உண்டு, சின்ன பாட்டு. அதை என்னதுங்க, சும்மா நான் சாம்பிளுக்கு சொல்கிறேன். நான் உண்டு நீ உண்டு நாமம் பலவோத பாவுண்டு நெஞ்சே பயமுண்டோ பூ உண்டு வண்டுரங்கும் சோலை உயிரங்கத்தே உலகை உண்டுரங்கு வானூர் உண்டு. ஒருத்தர் சொல்கிறார், நான் உண்டு நாக்கு, நீ உண்டு நாமம் பலவோத பாவுண்டு நெஞ்சே பயமுண்டோ பூ உண்டு வண்டுரங்கும் சோலை உயர் அரங்கத்தே உலகை உண்டுரங்கு வானொருவன் உண்டு. இதெல்லாம் இந்த மாதிரி உண்டு வரப்போகுது. இப்போ என்றீங்களா? நீங்கள் இதை விட்டுருங்க, இதை எண்ணி வச்சுக்கிட்டு இருக்காங்க. இது சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். இப்போ ரெடியாக இருக்கீங்க. உண்டு என்ன ஆரம்பிக்கலாமா? நீருண்டு பொழிகின்ற கார் உண்டு, விளைகின்ற நிலம் உண்டு, பலனும் உண்டு, நிதி உண்டு, துதி உண்டு, மதி உண்டு, கதி கொண்ட நிலையுண்டு, நெறியும் உண்டு, ஊருண்டு, பேருண்டு, அணியுண்டு, பணியுண்டு, உடையுண்டு, குடையும் உண்டு, உண்டுண்டு மகளவே உணவுண்டு, சாந்தம் ஒரு உளம் உண்டு, வளமும் உண்டு, தேருண்டு, பரியுண்டு, கரியுண்டு, மற்றும் உள்ள செல்வங்கள் யாவும் உண்டு, தேனுண்ட வண்டு கடம்பணின் என்பத தியானம் உண்டாகில் அரசே, தாருண்ட சென்னையில் கந்தகோடத்தில் உள்ள தலமோங்குகின்ற வேளே தன்முக தெய்வமணி உன்முக சைவமணி சண்முக தெய்வமணியே. எத்தனை உண்டு? ஆத்தாடி, அப்போதான் 5 நிமிஷத்தில் நான் மெதுவாக சொன்னப்போ ஒன்று பல பேர் பாதியிலே விட்டுட்டீங்க, எனக்கு தெரியாதா? 38. அதெல்லாம் நான் என்னன்னு சொல்ல மாட்டேன், நீங்கள் தான் போய் பார்க்கணும். இதில் வள்ளலார் புஸ்தகத்தை எடுத்து தெய்வமணி மாலையில் இருக்குது. கோயம்புத்தூரினுடைய அதிசயங்கள் ஒன்று என்ன தெரியுங்களா? ஜிடி நாயுடு. நீங்கள் அவருடைய வாழ்க்கை வரலாறு படித்து பாருங்க. எத்தனை விஷயத்தை அந்த மனுஷன் கண்டுபிடிச்சி ஆங்கிலேய அரசாங்கமும் அதுக்கு அடுத்து வந்த நம்முடைய அரசாங்கமும் அங்கீகாரம் தராதனால அம்பட்டையும் உடச்செறிஞ்சாருங்க. போடா ஒன்றும் வேணாண்டா போட்டு போயிட்டார், நொறுக்கிட்டு போயிட்டார். ஆனால் அவர் வாழ்நாளெல்லாம் என்ன கடைப்பிடித்தாருங்கிறத ஒரு வரியில் எழுதுறாருங்க. அவர் சைவ உணவு தான் சாப்பிடுவாராம். ஒரு நாள் தந்தை பெரியார் அவர் வீட்டுக்கு போனாராம். போய் அவர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறத பார்த்துருக்காரு. வெண்டைக்காய், வாழைக்காய், முருங்கைக்காய், இதை சாப்பிட்டா நீ உயிரோடு இருக்க அப்படின்னு கேட்டாராம். ஏன்னா சிலரெல்லாம் நம்பவே முடியாது. அவர் அதை அப்படி சாப்பிட்றவர், புலால் உணவு சாப்பிட மாட்டார். அமெரிக்காவுக்கு போயிருக்கார். அப்போ எல்லாம் விமானம் கிடையாது. 1903 தான் விமானம் கண்டுபிடிக்கப்பட்டது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுவும் எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது தெரியுங்களா? ஒரு ஆச்சரியம். மனிதன் பறக்க நினைப்பது கடவுளுக்கு எதிரானது, மனிதன் பறக்கக்கூடாது, பறப்பது மகாபாவம் என்று சொன்ன பாதிரியாருடைய மகன் 2 பேர் தான் விமானத்தை கண்டுபிடிச்சவங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க, ரைட்? ஸோ அப்பம் பேச்சை கேட்காது நல்ல பிள்ளைங்க. அதுக்காக எல்லாரும் இதை ஃபாலோ பண்ணிவிடா. அப்படின்னா விமானம் கண்டுபிடிக்கணும், கேட்காட்டி பரவாயில்ல. இப்போ நான் கொஞ்ச நாளைக்கு முதல்ல அமெரிக்காவுக்கு போயிருந்தப்ப அந்த முதல் விமானம் பறந்த இடத்த போய் பார்த்தேன். 30 செகண்டு அப்படி சைக்கிள் கடை வச்சுருந்தவங்க அதில் பெடல் சுற்றுற மாதிரி இந்த கையில் அப்படி சுற்றித்தான் அதை இது பண்ணணும். அது அங்கே இருக்குது. 2003 நான் போயிருந்தேன்.
அப்போ இருந்த ஜார்ஜ் புஷ் அங்கே வந்திருந்தார் நூற்றாண்டு விழாவை பார்க்கறதுக்காக. இந்த விமானத்தை நான் சொன்னேன், இவர் அப்போ விமானம் கிடையாது, ஜிடி நாயுடு கப்பலில் போகிறாரு, ஜெர்மன் வழியாக போகிறாங்க. போகிறப்ப திடீர்னு கப்பலில் தீப்பிடிச்சிருச்சு. இப்போ தீப்பிடிச்ச உடனே எல்லாரும் என்ன பண்ணுறதுன்னு தெரில. சில பேர் கடலுக்குள்ளே குதிச்சான். கடலுக்குள்ளே என்ன சிரமம் தெரியுங்களா? சுறா மீன்கள் சுத்த ஆரம்பிச்சிருச்சு. சுறா மீன்கிட்ட ஒரு பழக்கம் என்ன தெரியுங்களா? நீங்கள் ஒரு துளி ரத்தத்தை தண்ணிக்குள்ளே விட்டீங்கன்னா 10 நாட்டிக்கல் தூரத்துலேருந்து அதால் வர முடியுமா? கடல் தூரம் நாட்டிக்கல்னு பேர். அங்கேருந்து வந்துடுமா வாசம் தெரிஞ்சு. இந்த இப்போ சில பேர் கல்யாண வீட்டை வாசத்தை வச்சு கண்டுபிடிச்சிடுவாங்க. இந்த தெருதாண்டா, இந்த கறிக்குழம்பு வாசம் வருது பாரு, போவோம் அப்படி கிளம்பிடுவோம். இது வந்துருமா? இப்போ இவர் யோசிச்சு பார்க்குறாரு, நெருப்பில் நின்னா, இதில் கப்பலில் நின்னா நெருப்பில் செத்து போவோம், கீழே குதிச்சா சுறா மீன் அடி. ஜாஸ் அப்படின்னு ஒரு படம் வந்து ஸ்பீல்பர்க்கோட படம், 1, 2, 3 அது பாட்டுக்கு வரிசையாக வந்துச்சு. நம்ம ஊரில் சிங்கம் 1, 2, 3 வருதுல்ல, அது மாதிரி இந்த இப்போ கூட இந்த பாகுபலி 2 இருக்குது பார்த்தீங்களா? உண்மையிலே நம்மளை பார்க்க வச்சு விட்டாங்க. பாகத்து நடுவில் அத்து விட்டு ஏங்கொண்ணா கட்டப்பா ஏங்கொண்ணா பாகுபலி ஏங்கொண்ணா இப்படியே நம்மளை அலற வச்சு. அந்த நேரத்தில் ஒரு ஜோக் போட்டுருந்தாங்க. 2வது பாகம் வரல. அந்த பாகம் வந்த நேரம் ஒரு ஆள் போய் ஒரு ஹெட்லருக்கு மேனேஜர் லீவ் கேட்டாராம். மேனேஜர் தென்னாவட்டா சொல்லியிருக்காரு, லீவெல்லாம் தர முடியாது. அப்படி நான் தரதா இருந்தால் என்ன செய்யணும் தெரியுமா? பாகுபலியில் கட்டப்பா பாகுபலியை ஏன் கொண்டா சொன்னேன்னா லீவு. ஒன்று இந்த கிளார்க்கு சொன்னாராம், இதே மாதிரி லீவு கேட்டிருப்பேன், கட்டப்பா பாகுபலி கொடுத்துருக்க மாட்டான், சொருகிட்டான், லீவு போயிட்டு வா 1 மாதம் கழிச்சு கூட வாங்க. இப்போ உள்ளே குதிக்கிறதா மேலே நின்று சாகிறதா? இப்போ என்ன முடிவு எடுக்க? இப்போ யோசிச்சு பார்த்தாரு, மேலே நெருப்பில் சாகிறது காட்டில் நீரில் சாகலாம்னு உள்ளே குதிச்சிட்டாருங்க. குதிச்சா இவர் பக்கத்தில் இருக்க ஆள் அடிக்குது, அந்த பக்கம் அடிக்குது, இந்த பக்கம் அடிக்குது. இவரை சுற்றி வருதே தவிர ஒரு மீன் கூட இவரை ஒன்றும் அடிக்கலையாங்க. அடிச்சிருந்தா நான் இந்த கதையை சொல்ல முடியாது. முதல்ல யோசிச்சு பாருங்க. அவர் அப்போ சொல்கிறாருங்க, என்னை ஏன் அந்த மீன் ஒன்றும் செய்யலைன்னு நான் கண்டுபிடிச்சேன் தெரியுமா? திருவள்ளுவர் எழுதின திருக்குறள் எனக்கு ஞாபகம் வந்தது. சாக போகிறவங்க நேரத்தில் ஞாபகம் சொல்கிறாரு பாருங்க, சாவு தன்னை சூழ்ந்திருக்குது. அப்போ சொல்கிறாரு, வாழ்நாளெல்லாம் எவன் ஒருவன் பிற உயிர்களுக்கு துன்பம் தராமல் பிற உயிர்களை கொல்லாமல் இருக்கிறானோ அவனை அவையெல்லாம் சுற்றி வந்து வணங்கும் என்று திருவள்ளுவருடைய திருக்குறள் எனக்கு நினைவுக்கு வந்தது. கொல்லான் புலால் மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும். பாருங்க, இது நமக்கு பாடத்தில் இருந்துச்சுல்ல. இந்த யாராவது சொல்லிக் கொடுத்தாங்களா? சொல்லிக் கொடுத்தா நம்ம ஒரு பையனை கேட்டேன், திருக்குறள் எழுதினே அப்படின்னா 3 மார்க் சார் சாய்ஸில் விட்டேன் அப்படிங்கிறா. திருவள்ளுவர் சாய்ஸில் போயிட்டு இருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.